யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து யோபின் புஸ்தகம் 26ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு விசுவாசி தேவனுக்கு முன்பாக எப்படி நீதிமானாக இருக்கிறான் என்பதை பற்றி தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். வேதம் சொல்கின்றது, அவனுடைய நீதியின் பலனை அவனுக்கு கொடுப்பார். ஏன் கொடுப்பாராம்? பைபிள், அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி, அவர் சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஆரம்பத்தில் வேதம் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்குது. மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி ஓடிவிட்டான், ஓடி ஒளிந்து கொண்டான். ஆனால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு திரும்ப அவன் மீது இறங்கி வந்திருக்கிறது. திரும்பவும் தேவன், நீ ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லி நீதியின் பலனை அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ நீதி என்று சொன்னால் என்ன? நீதி என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக தைரியமாக எந்த ஒரு குற்ற உணர்வும், தாழ்வு மனப்பான்மையும், ஆக்கினி தீர்ப்பின் உணர்வும் இல்லாமல் தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணி என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். யாருக்கு? தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நீதியின் உணர்வினால் நிறைந்திருக்கிற ஒரு மனிதன் தைரியமாக தேவ சமூகத்துக்கு போக முடியும். தேவன்கிட்ட நீங்கள் போகிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், தேவன்கிட்ட நீங்கள் போகும்போது கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நம்முடைய இந்திய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மனிதனையும் தேவனையும் ரொம்ப தூரம் காமிச்சிருப்பாங்க. மன்னிக்கவும், இந்த நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற சமயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனை ரொம்ப கடவுள் விட்டு ரொம்ப தூரமாக விலகி வைக்கிற மாதிரி பல காரியத்தெல்லாம் செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவம் மனிதனை தூர தள்ளுவது கிடையாது. நீ கிட்டி சேரு, கிட்டி வா என்று சொல்லி கிறிஸ்தவம் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நீதி என்ற உணர்வு இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட மனிதன் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக மாறுகிறான் என்று சொல்லி தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் பார்க்கும்போது நாம் இந்த நீதி நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம், தேவனுடைய குமாரர்கள் என்கின்ற ஒரு அந்தஸ்து, தேவனுடைய குமார்த்திகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை, நீதியின் உணர்வு நமக்கு ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க செய்து கொண்டே இருக்கின்றது. ஒரு வேத பகுதி போவோம், எல்லாரும் சேர்ந்து இந்த வேத பகுதியை படிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எல்லாருமே சேர்ந்து இந்த வசனத்தை படிக்க வேண்டும். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். இதோ ஒருத்தவங்க பைபிள் படிக்கிறாங்கன்றதுக்காக மற்றவங்களாம் அப்படியே பைபிளை மூடிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் என்ன பண்ணணும், திருப்பி படிக்க வேண்டும். 3:1ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். போதும், எல்லாரும் சொல்லுங்கள், நாங்கள் இப்பொழுது. பார்க்க சொல்லுங்க, பார்க்குது. நாங்கள் இப்பொழுது. இப்பொழுது என்ன? திஸ் டைம், இந்த நேரம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது. நவ். நீங்கள் நிறைய பேர் பாருங்க, பரலோகம் போன பிற்பாடு தாங்கலாம் அவருடைய பிள்ளையாக மாறுறது. இல்லை, பரலோகம் போன பிற்பாடு கிடையாது. இப்பொழுதே தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கின்றார். ஆகவே போன வாரத்தில் சொன்னால், நாம் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் மெய்யாகவே தேவன் நமக்கு நம்முடைய அப்பாவாக, நமக்கு பிதாவாக இருக்கிறார் என்பதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு நாம் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்பது மட்டும், மெய்யாகவே தேவனுக்காகவே பிறந்தவர்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறோம். எந்த அதிகாரத்தில் நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அதாவது சொல்கிறாங்களே, நீங்கள் இவர் எல்லாருடைய பிள்ளைன்னு சொல்கிறியப்பா, என் பசங்களை போயிட்டீங்கன்னா எங்கள் அப்பா பேர் லியோ ஆண்டனின்னு சொல்லுவாங்க. என்ன தைரியத்தில் சொல்கிற? எந்த அதிகாரத்தில் சொல்கிற? இதுதான் உங்கள் அப்பான்னு எப்படி சொல்கிற? இவர் தான் உங்கள் அப்பா, உனக்கு தெரியுமா? இந்த மாதிரிலாம் உலகத்தில் சில கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்கள்ல.
இன்றைக்கி கவர்மெண்ட் ரெக்கார்டெலாம் போட்டால் ஏகப்பட்ட ரெக்கார்டை கொண்டு வர சொல்லுவாங்க. இவர் தான் உங்கள் அப்பான்ருக்கு, என்ன அத்தாட்சி, என்ன சாட்சி, என்ன ஆதாரம், அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்லி லொட்டு லூஸ்க்கு எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம ஏதோ ஒன்று மறந்துடுவோம், அப்போ வேணுக்குன்னு அதுதான் அப்போ தான் கேட்பாங்க, இதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், நம் மெய்யாகவே நாம் தேவனுக்கு பிறந்தவர்கள் என்பதை இந்த காலை வேளையில் உங்கள் மனதில் அதை பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போ படிப்போம், படிங்க பார்க்கலாம். ரோமர்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14-15 படிங்க பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். போதும். அருமையான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு பட்டணத்துக்கு இந்த கடிதத்தை எழுதும்போது அவங்களுக்கு கொஞ்சம் விளங்க பண்ணுறார். அவர்கள் யார் என்பதை குறித்த ஒரு சத்தியத்தை அவங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். முக்கியமான ஒரு சாட்சி நம்ம உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளை என்கின்ற ஒரு அத்தாட்சியும் சாட்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி கூட நீங்கள் தேவனுடைய பிள்ளையான்னு கேட்டால், ஆமாம் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும். எதை வச்சு சொல்கிறீங்க? உங்கள் உள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாருங்கள், ஆவியானவர். அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறார், நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை காண்பிக்கிறார். 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதாவது நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று சொல்லி 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிறந்தவர்கள் என்று நாம் கூறினாலும் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் இங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, அந்தபடி அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சிலர் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம புத்திர சுவிகாரத்தினால் புத்திரரானவர்கள் என்று அழைக்கிறார்கள். நம்ம டைரக்டாக தேவனுடைய பிள்ளை கிடையாதுங்க. இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது புத்திர சுவிகாரம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சொல்லுங்க, சுவிகாரம். சில இடத்துல தமிழையே நம்ம முதல்ல தமிழையே விளக்குனாலே 1 மணி நேரம் பிரசங்கம் ஓடிடும். ஒரு வார்த்தையை வைத்து அந்த வார்த்தையில் இருக்க தமிழ் வார்த்தையை விலைக்கு சொன்னாலே போதும். நிறைய இடத்துல நம்ம தமிழ் வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாமல் போயிடுது பாருங்கள். ஒரு தமிழ் எழுத்தை விவரித்து சொன்னாலும் நமக்கு 1 மணி நேரமே பத்தாது, அந்த அளவுக்கு இருக்கின்றது நம்முடைய மொழிகள். சுவிகாரம் சொல்லுங்கள் எல்லாரும். சுவிகாரம். இந்த சுவிகாரம் திடீர்னு எங்கள் பலகாரம் கேள்விப்பட்டிருக்கிறேன், பணியாரம் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது என்ன ஏன் காலையிலேயே சுவிகாரம் ஏதோ ஸ்வீட் கொடுக்க போகிறீங்களா கிறிஸ்மஸ்க்கு அப்படி கேட்டுருக்கலாம். ஆமாம், எஸ், கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஸ்வீட் தான் சுவிகாரம் என்ற ஸ்வீட்டு, தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்வீட். அது ஆக்கிறதுக்காக தான் தேவனாய் கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி வந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு புத்திர சுவிகாரம் என்று சொல்கிறதுனால அநேக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அவருடைய பிள்ளைகள் தான், ஆனால் சொல்லப்பானா நம்ம ஒரு சட்டப்படி தத்து பிள்ளைங்க மாறுதாங்க அவருக்கு. சுவிகார புத்திரர்கள் போல தத்து பிள்ளைங்க மாறுது அவருக்கு. மெய்யாக நம்ம உண்மையெல்லாம் அவருடைய பிள்ளைகள் கிடையாது என்பது பற்றி ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டைரெக்டாக தேவனுடைய பிள்ளைங்க கிடையாது. இன்றைக்கி எப்படி சில இடங்களில் பிள்ளைகளை தத்து எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது தத்து எடுப்பது போல் தேவன் நம்மளை ஏதோ தத்து எடுத்திருக்கிறாரு, அது நிமித்தமாக அந்த வார்த்தை சுவிகாரம் என்று போடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அநேகருடைய கருத்துக்களாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதாவது தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். தத்தெடுக்கப்பட்ட சில இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பேசணும்னா, சில அனாதை பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தத்தெடுப்பது போல், இது நம்முடைய குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளை தத்தெடுப்பது போல், சுவிகாரம் புத்திரர்கள் சட்டப்படி அவங்க தத்தெடுப்பது போல் தேவன் நம்மை தத்தெடுத்திருக்கிறார் என்று அப்படி சொல்லிவிடுகிறார்கள். நல்ல கவனமாக. ஆகவே தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். நாம் மெய்யாகவே தேவனுக்கு பிறந்தவர்கள் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தத்து பிள்ளைகளா இல்லை அநாத பிள்ளைங்களா இல்லை மெய்யாகவே அவருடைய பிள்ளைகளா என்பதை இன்றைக்கு கண்டிப்பாகவே நாம் பார்த்தாக வேண்டும். இதை பார்த்தா தான் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கின்ற விஷயம் நமக்கு புரியும். அதை பற்றி தான் பேசிட்டு வரோம்.
கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் என்கின்ற காரியத்தை தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதிகமாக பார்க்க போகின்றோம். சரி, இந்த 15ஆம் வசனம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சரியாக வியாக்கியானம் பண்ணாத ஒரு காரணத்தினால தான் பாருங்கள் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சுவிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால நம்ம வந்து அவர் தேவனுக்கு தத்துவ பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, நல்லா கவனமாக கேளுங்க. இந்த வேத வியாக்கியானம் என்று ஒரு சப்ஜெக்ட் இருக்குது வேதாகம கல்லூரிகளில். பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஒரு முறையை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது நிறைய முறைகள் இருக்குது. அதில் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு முறை இருக்குது பாருங்கள். அதாவது நிறைய அடிக்கடி உங்களுக்கு சில விஷயம் சொல்லியிருக்கிறேன். வேதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது த ஃபஸ்ட்டு மென்ஷன் தியரி அப்படின்னு ஒரு காரியத்தை பற்றி பேசியிருக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இங்கே அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு மென்ஷன். ஏதாவது எந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு புரியலைன்னா முதல்ல அது எங்கே பைபிளில் எழுதப்பட்டிருக்குதுன்றது கொஞ்சம் போய் பார்த்தோம்னா அங்கேயே அதற்குரிய எல்லா விதமான அர்த்தத்தையும் தேவன் வைத்திருப்பார் என்று சொல்லி இதை பற்றி நிறைய காரியத்தை விளக்கியிருப்பேன். இன்னொரு காரியம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு வியாக்கியான விதி, வேதத்தை வியாக்கியானம் பண்ணுற இன்னொரு விதி என்னென்னா, வேதத்தை வேதாகமே வியாக்கியானம் பண்ணுது என்று சொல்லி பேச ஆரம்பித்தோம். அதாவது சில இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எபிரேயம் தெரியாமல் இருக்கலாம், கிரீக் தெரியாமல் இருக்கலாம், லத்தீன் தெரியாமல் இருக்கலாம், சில வெளி பாஷைகள் தெரியாமல் இருக்கலாம். சில புதிய ஏற்பாடு கிரீக்கில் எழுதப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாடு எபிரேயத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்க. எங்களுக்கு எபிரேயம் தெரியாது, கிரீக்கும் தெரியாது, எப்படிங்க நாங்கள் வியாக்கியானம் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, சிம்பிள் மெத்தடு பார்த்திங்கன்னா வேதத்தை வேதமே வியாக்கியானம் பண்ணோம். நான் உங்களுக்கு பல காரியங்கள் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வியாதின்னு போடப்படலை, ஆனால் அதே காரியத்தை மத்தேயு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா பாடு துக்கம்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா 53 பாடு துக்கம் மட்டும்தான், வியாதி இந்த நோயின்ற காரியமே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காது. ஆனால் மத்தேயு பார்த்தீங்கன்னா ஒரு யூதர்களுக்காகவே இந்த மத்தேயுவை எழுதுகிறார். மத்தேயு வந்து தன்னுடைய பேர்லேயே புஸ்தகத்தை எழுதுன சுவிசேஷத்தை எழுதுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஸ்பெசிஃபிக்காக யூதர்களுக்காகவே எழுதுகிறார். அப்போ அவர் கொஞ்சம் யூத காரியத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர். ஆகவே தான் இந்த ஏசாயா 53 சொல்லப்பட்ட விஷயத்தை, அது துக்கம் பாடு மட்டும் இல்லைப்பா, அவர் என்னுடைய நோய்களை சுமந்தார் என்று அப்படியே டைரக்டாக எழுதப்பட்டிருக்கு. இப்படி தான் பாருங்கள் வேதத்தை வியாக்கியானம் பண்ணுறது. சரி, இன்னொரு மூன்றாவது முறை, இந்த வேதத்தை வியாக்கியானம் பண்ணுற மூன்றாவது முறை விதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் நீங்கள் வேதத்தை படிக்கும்போது ஏதாவது டவுட்டு சந்தேகங்கள் வந்துச்சுன்னா இந்த முறையில் நீங்கள் வந்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். மூன்றாவது விதி முறை என்னன்னு சொன்னால், ஒருவேளை இந்த இடத்துல வசனம் நமக்கு புரியல அப்படின்னு சொன்னால் மற்ற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்றதை கொஞ்சம் கவனிங்கன்றாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பைபிள்லேருந்து ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு காரியம் சொல்லிடுச்சா நம்ம என்ன அதையே பிடிச்சிக்கிறோம். இல்லைங்க, இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்க, என்ன சொல்கிறீங்க, இதுக்கு என்ன வரீங்க? அடிக்கடி மக்கள் இதுக்கு என்ன வரீங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்வாங்க. இந்த வசனம் இப்படி சொல்லப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க, முதல்ல அதுக்கு பாயிண்ட் வைங்க அப்படின்வாங்க. அதுக்கு தான் ஒரு விதி, வியாக்கியான விதியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஒரு இடத்துல வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, மற்ற இடங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை கொஞ்சம் கவனிங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சுவிகாரம் புத்திர சுவிகாரம்னு சொல்லப்பட்டிருக்குது, அப்போ நீங்கள் தத்து பிள்ளையா, இதை பற்றி மற்ற இடங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனித்தோம்னா நாம் யாருன்றது நமக்கு நல்லாவே தெரிய வரும். இப்படி தான் வேதத்தை வியாக்கியானம் பண்ணுற ஒரு மூன்றாவது முறைகளையும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கின்றேன். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வேத பகுதி இந்த வசனத்தை குறித்து எப்படி வியாக்கியானம் பண்ணுகிறது என்பதை பற்றியும் நம்ம பார்க்க போகின்றோம். ஆகவே இந்த ஒரு வசனம் சொல்கிறத வைத்துக்கிட்டு எப்போதுமே இந்த ஒரு காரியத்தை மட்டும் இல்லைங்க, வேதத்தில் எந்த ஒரு காரியத்தை வைத்து கொண்டு இதுதான் சத்தியம் என்று முடிவுக்கு வந்துடக்கூடாது. கொஞ்சம் இதை பற்றி மற்ற இடத்துல ஒரே நமக்குள்ளே ஒரு வசனத்தை படிக்கும்போது நமக்குள்ளே சில டவுட் சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த வசனத்தை குறித்த ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே கவலைப்படாதீங்க. இதை பற்றி மற்ற இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனித்தால் நல்லா புரிஞ்சிடும். பாருங்கள், இந்த ஐஸ்வர்யத்தையும் ஆசூரத்தெல்லாம் பற்றி போதிக்கும் போது நிறைய விலைக்கு சொல்லியிருக்கிறோம். வந்து ஒரு இடத்துல போதும் என்ற மனிதனுக்குரிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு இல்லையா? அந்த ஒரு வசனத்தை வச்சு கிறிஸ்தவ உலகமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் எதுவும் வேணாங்க, எல்லாம் போதுங்க. இது மற்ற இடத்துல என்ன சொல்லப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து மற்ற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்றதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அதே போல் இந்த இடத்துலையும் நாம் வந்து சுவிகார புத்திரர் என்று சொல்கிறதுனால தேவனுடைய தத்து பிள்ளையா அல்லது மெய்யாகவே தேவனுக்கு பிறந்தவர்களா? முதல்ல நீங்கள் கேள்வி கேளுங்க பார்க்கலாம். நான் தத்து பிள்ளையா? என்ன சொல்லுங்கள், உங்களை பார்த்து சொல்லுங்கள். உங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேளுங்க. நான் தத்து பிள்ளையா இல்லை மெய்யாகவே தேவனுக்கு பிறந்தவனா? புரியுச்சா? உங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? இப்போ உங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டாங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையில் பேசி கொண்டிருக்கிறோம். சரி,
ஒரு சில வசனத்தை வந்து வேகத்தில் படிக்க போகிறேன், கொஞ்சம் கவனமாக நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ முதலாவது எபேசியர் 2:10 படிங்க. இந்த இடத்துக்கு நம்ம திரும்ப வருவோம். இதை பற்றி மற்ற இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை கொஞ்சம் கவனிச்சுட்டு நம்ம திரும்ப இந்த இடத்துக்கு வருவோம். எபேசியர் 2:10 படிங்க பார்க்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, போதும், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், தேவனுடைய கைவேலையாக இருக்கிறோம் என்று போடப்பட்டிருக்கு. முதல்ல கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, இன்னொரு வசனம் படிப்பாங்க. 2 கொரிந்தியர் 5:17 படிங்க பார்க்கலாம். வழக்கமாக நம்ம ரெகுலராக படிக்கிற வசனம் தான். இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். சொல்லுங்க, புது சிருஷ்டி. அங்கே பார்க்குறோம் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, இந்த இடத்துல பார்க்குறோம் புது சிருஷ்டின்னு பார்க்குறோம். இன்னொரு வசனத்துக்கு போயிட்டு வருவோம். 1 பேதுரு போங்க. 1 பேதுரு 1:23 படிங்க பார்க்கலாம். படிங்க 1:23 படிங்க சார். 1 பேதுரு 1:23 படிங்க. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் எகைன், மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. நம்ம வந்து நம்ம மறுபிறப்பு, அதாவது மறுஜென்மம், அதாவது பல பிற சமயத்தில் மறுஜென்மம் சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி இப்போ இங்கே இருக்க எல்லாருமே மறுஜென்மத்தில் தான் இருக்கிறோம். மறுஜென்மம்னா புது சிருஷ்டி, மறுபிறப்பு. நம்ம புது சிருஷ்டியாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம். என்றைக்கு ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய வாழ்விலே மறுபிறப்பு உண்டாயிருக்கிறது. அங்கே சொல்ல மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஜனனம் என்று சொன்னால் பிறப்பு. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. எப்படி பிறந்தோமா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே. பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஒரு வித்துக்கு இணையாக பேசப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் இதை விலைக்கு சொல்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்க, இந்த மாதமே கிறிஸ்மஸ் காலகட்டமாக இருக்குது இல்லைங்களா? கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் மரியாள் என்ற பெண் வயிற்றில் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உதயமானார், எப்படி பிறந்தார், எப்படி உள்ள கரு உருவானது என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை. இந்த அம்மா தேவனுடைய வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மாதிரி சொல்கிறாங்க, தேவதுக்கு ஒன்று சொல்கிறார், இந்த மாதிரி ஒன்றை பிறக்கின்ற பரிசுத்தமானது, இந்த மாதிரிலாம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதெல்லாம் பற்றி சொல்லும்போது இந்த மரியாள் பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. எப்போதுமே ஒரு குழந்தை பிறந்தாலே ஒரு புருஷன் ஒரு துணை இல்லாமல் குழந்தை பிறப்பது சாத்தியமற்ற ஒரு காரியம். ஆனால் சாத்தியம் எப்படி? ஒரு ஆணோடு இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தையை பெற்றிருக்க முடியும். ஆகவே சொல்கிறோம், புருஷனை அறியேனே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? அப்போ தான் தேவதூதன் வார்த்தையை சொல்கிறார், மனுஷரால் கூடாதுதான், தேவனால் கூடாது ஒன்றுமில்லைன்னு சொல்லும்போது இந்த அம்மா பாருங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா அதை ரிசீவ் பண்ணுறாங்க. தேவனுடைய வார்த்தையை உள்ளே கொண்டு போகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க. ஆதியிலே தேவன் எதை வைத்திருக்கிற? வசனத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒன்று இருந்திருக்குது. அது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. ஆமென். நல்லா புரிஞ்ச பைபிளில் அதுக்கு ஆதியாகமம் 1:1 என்ன போடப்பட்டிருக்குது? ஆதியிலே தேவன். ஆனால் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டிக்க முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்துச்சு. ஆதியாகமம் 1:1 ஆதியிலேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒன்று போகிறது. ஆதியிலேயே தேவன், யோவான் 1:1 சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்போ அந்த வார்த்தையை நம்ம மரியாள் பெற்றுக்கொள்கிறாள். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த வார்த்தையை உட்கொள்றாங்கன்னா பெற்றுக்கொள்கிறார்கள். அது அவர்கள் உள்ளத்திலே ஒரு கருவாக உருவாக ஆரம்பிக்கிறது. ஒரு பிள்ளை பிறகு அந்த பிள்ளைக்கு பேர் தான் இயேசு என்று சொல்லி பெயரிட்டார்கள். ஆமென். பாருங்க, அப்போ இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாமும் அதே மாதிரி மறுபடியும் பிறக்கிறோம். எப்படி இயேசு இந்த உலகத்தில் பிறந்தாரோ அதே இயேசு நம்முடைய உள்ளத்திலும் பிறக்கிறதுக்கு இந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறார். அதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறார். ஹலோ,
ஒரு மரியாளின் வயிற்றில் பிறப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் மறுபடியும் பிறப்பதற்கும் தேவன் அதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறாரு. ஆகவே தான் இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள வித்துனா இன்னைக்கு இருக்கிற எல்லா விதைகளும் அழியக்கூடிய விதைகள், அழிந்து போகக்கூடிய விதைகள். ஆனால் இந்த விதை என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம். சொல்லுங்க, தேவ வசனம். நம்ம எப்படி கர்த்தர் மறுபடியும் பிறக்க வச்சாராம்? தேவ வசனத்தினால். சொல்ல நியூ பேபி, ஒரு நியூ பார்ன், ஒரு புதிய பிள்ளையை போலவே அந்த அர்த்தத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஹலோ, உங்களை என்னை பார்த்தா சொல்றாரு, நீங்க தத்து பிள்ளை கிடையாது, தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமென். ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், புது சிருஷ்டிகளாக. புது சிருஷ்டி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன புது சிருஷ்டினா என்னப்பா? புது சிருஷ்டின்னா ஒரு புதிய இனம், ஒரு புதிய படைப்பு, இதுவரை இல்லாத ஒரு படைப்பாகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார் என்று சொல்லி தான் இந்த மெசேஜ் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணேன், புது சிருஷ்டியை பற்றி பேசும்போது நிறைய காரியங்கள்லாம் பேச ஆரம்பித்தோம். ஓகேங்களா? புரியுதா என்ன பேசிட்டு வரோன்னு? புது சிருஷ்டின்னு சொன்னோம், பிற்பாடு ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி வார்த்தையால் ஜெனிப்பிக்கப்பட்டு இன்னொரு வசனம் போவோம். 1 யோவான் 4:4 போங்க, படிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4:4. உங்கள் சந்தோஷம் நிறைவாக 4:4. 1 யோவான் 4:4. வேகத்தில் திருப்புறதுனால கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. தேவனால் உண்டாயிருந்து பிள்ளைகளே, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. நீங்களாம் எப்படி தேவனால் உண்டானவர்கள்? சொல்லுங்க, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். சொல்லுங்க. அதாவது திருமணமான உடனே ஏதாவது உண்டாச்சாப்பா அப்படின்னு வாங்குவாங்க. திருமணமானோன்னுமே கொஞ்ச நாள்லேயே கேட்குற ஏதாவது உண்டா அப்படின்னு. நான் ஏதாவது கொஞ்சம் குழந்தை பிறக்கிற மாதிரி கற்பந்தரிச்சிருக்கிறாங்களா, மாசமாக இருக்கிறாங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. அதே போல் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, நாம் தேவனால் உண்டானவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனால் உண்டானவன். ஆமென். ஆகவே தான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நீங்கள் மெய்யாகவே நீங்கள் தேவனுக்காக தான் பிறந்திருக்கிறீங்க. எங்கள் அப்பா பேர் என்ன? பிதா, ஃபாதர், கர்த்தர். அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆமென். புரிஞ்சுங்களா? ஃபாதர் காட், பிதாவாகிய தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன். வேதத்தில் ஏராளமான பேர் நம்ம அப்பாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பேர் இல்லை, அத்தனை பேரும் அவருடைய கேரக்டர்ஸை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம் யெகோவா. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே, நாம் தேவனால் உண்டானவர்கள். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு பேர் கர்த்தர். ஆமென். அவருக்கு பேர் யெகோவா, அவருக்கு பேர் எல் ஷடாய். புரிஞ்சுங்களா? நம்ம தேவனால் உண்டானவர்கள். ஆமென். அதுதான் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோன்றாரு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு பவுல் சொல்றாரு. அது மட்டுமல்ல, அழிவில்ல வித்தினால் இல்லை, தேவவசனமாகிய அழியாத வித்தினாலே மறுபடியும் நம்ம பிறந்தோன்னு சொல்றாரு. ஆகுது. இதை வச்சு நான் எல்லாவற்றையும் நம்ம ஒரு 4-5 வசனம் சொன்ன பாருங்க. இதை வச்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் தத்து பிள்ளையா இல்லை தேவனால் பிறந்த பிள்ளையா? மெய்யாகவே நான் தேவனுக்கு தாங்க பிறந்திருக்கிறேன். ஆகவே நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதிலே நம்ம அச்சப்படக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதிலே தைரியம் வேணும். தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதிலே சந்தோஷம் நமக்கு வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்தவர்கள். எல்லாம் சொல்லலாம், மறுபடியும் பிறந்தவன். ஆமென். நம்ம எங்கிருந்து உருவானவங்க? தேவனுடைய கற்பத்திலிருந்து பிறந்த தேவனுடைய பிள்ளைகள். புரிஞ்சுச்சிங்களா? நமக்கு அவருடைய கற்பத்திலிருந்து தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே நம்ம தத்தெடுப்பதற்கு நாம் அனாதை பிள்ளைகள் அல்ல. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை. சொல்லுங்க, நான் தேவனுடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளை. ஆகவே தான் இந்த ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கும்போது இப்போ நீங்கள் படிக்கும்போது தெளிவாக இருக்கும். இந்த இடத்துல சுவிகாரம்னு சொன்ன உடனே நமக்கு கொஞ்சம் டவுட், என்னப்பா அது நம்ம தத்து பிள்ளைன்ற மாதிரி இருக்குதே, நம்ம தத்து பிள்ளையா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. மெய்யாகவே நான் தேவனுக்கு பிறந்தவன். படிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். கவனமாக கேளுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இதில் தேவனுடைய மெய்யாகவே தேவனுக்கு பிறந்த பிள்ளைகளில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்.
நாம் தேவனுடைய குடும்பத்தில் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் அல்ல, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சட்டபூர்வமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பிள்ளைங்க மட்டும் இல்லை, பிள்ளைங்க பிறந்தோடனே பாருங்கள் அடுத்து என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்க பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா பிறந்து எத்தனை நாளுக்குள்ளே பர்த் சர்டிஃபிகேட் எடுத்தாகணும்? ஏங்க நீங்கள் சொல்லுங்கள், 20 நாளுக்குள்ளே பர்த் சர்டிஃபிகேட். என்ன ஏன் அந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும்? நீ வந்து இதுதான் உன் பிள்ளைன்றது சட்டப்பூர்வம், பர்த், இது சட்டப்பூர்வமான ஒரு ரெக்கார்டு. புரியுதுங்களா? வேங்க நான் சொல்கிறது பக்கத்தில் புரிஞ்சுச்சானுங்களா? பக்கத்தில் சொல்லுங்கள். பிறப்பு சான்றிதழ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிறப்பு சான்றிதழ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட கேளுங்க, பக்கத்தில் பிறப்பு சான்றிதழ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, இங்கே தமிழில் கேட்குறாங்க, புரிய மாட்டேன் இல்லை. பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் போய் சேர்க்கணுன்னாலே உங்கள் பிள்ளைகளுக்காக கேட்குற ஒரு பிள்ளைகளுக்கு கேட்குற ஒரு ப்ரூஃப் என்னன்னா பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க அப்படின்வாங்க. ஏன்? இல்லைங்க, நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் தான் அவங்க அப்பாவான்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த பிள்ளை உங்கள் பிள்ளை தான் தெரிஞ்சுக்கணும். கவனிங்க, நிறைய வசனங்கள் நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வசனம் இப்போ என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுதுன்னா, நீ சட்ட பிரகாரமாகவே நீ தேவனுடைய பிள்ளை தான். அந்த அர்த்தத்தில் பவுல் இங்கு விசுவாசிகளுக்கு, ரோமாபுரி மக்களுக்கு எழுதுகிறார், அப்பா பிதாவென்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புரிஞ்சுச்சா சொல்கிறேன்னு? மெய்யாகவே தேவனுக்கு பிறந்தவங்க தான், தேவனுடைய பிள்ளைங்க தான். ஆனால் அதை காட்டில் இன்னும் கொஞ்சம் மேலே போய் பவுல் இன்னும் கொஞ்சம் ஆழ்த்து நிறுவ சொல்கிறாரு, உனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டுருச்சுப்பா. பரலோகம், ஹெவன்லி ரெக்கார்டு, ஹெவன்லி ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீ உண்மையாகவே சட்டப்படி நீ தேவனுக்கு பிறந்தவன் தான். அந்த அர்த்தத்தில் தான் சுவிகார புத்திரர் என்ற ஒரு வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? இன்னொரு காரியம் பாருங்களேன், இன்னொரு விஷயம் சொல்ல, தத்தெடுத்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு வேளை இப்போ எனக்கு வந்து பிள்ளை இல்லை, இப்போ நான் ஒரு பிள்ளையை நான் தத்தெடுக்கிறேன்னா அந்த பிள்ளை வந்து என்னுடைய கேரக்டர்ஸை உடையவனாக இருக்காது. டோட்டலாக மொத்தமும் பார்த்தீங்கன்னா மாறி கிடக்கும். சில சொல்லுவாங்க, என்னப்பா நீ அப்பா இப்படி இருக்கிறாங்க, பிள்ளை இப்படி வேறு மாதிரிலாம் இருக்குதே. அதுதான் பாருங்கள், தத்து பிள்ளைக்கும் ஒரிஜினல் பிள்ளைக்கும் இருக்கிற வித்தியாசம். புரியுதுங்களா? ஆகவே சொல்கிறேன், நான் தத்து பிள்ளை கிடையாது. எனக்குள்ள தேவனுடைய சுபாவங்கள், தேவன் அவரை போலவே என்னை உண்டாக்கி இருக்கிறாரு. நான் அவருடைய பிள்ளை, அவருடைய சுபாவத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார், அவருடைய கேரக்டர்ஸை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அவருடைய எல்லா விதமான குணமும் இப்போ என்கிட்டையும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் சொல்கிறேன், நான் தத்து பிள்ளை கிடையவே கிடையாது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, தேவனுடைய வார்த்தையாக அழிவில்லாத வித்தினாலே நீங்களும் நானும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கற்பத்திலிருந்து உதித்தவர்கள், உதயமானவர்கள். ஆகவே வேதம் சொல்கின்றது தேவனுடைய சுபாவத்தை உடையவர்கள் என்று வேதம் சொல்கின்றது. பகல் சொல்லுங்க, நீங்கள் தேவ சுபாவத்தை உடையவர்கள். ஒரு தடவை இயேசு இந்த பரிசேயர்கள் இந்த வேத பாடலை பற்றி சொல்லும்போது, நீங்கள் உங்கள் அதாவது உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் சொல்கிறார். ஒரு இடத்துல யோவான் 8 படிக்கும்போது சொல்லுவோம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் சொல்கிறார். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் பார்த்தா பிசாசுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு தேவன் என்னையும் உங்களையும், நாம் நம்முடைய பிதாவாகிய கர்த்தரால், தேவனால், யெகோவாவால் உருவாக்கப்பட்டவர்கள். நம்முடைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான். ஆகவே பைபிளுங்க போடப்பட்டிருக்குது, நம்ம வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். ஆமென். புரியுதுங்களா? சொல்லுங்க, நான் தத்து பிள்ளை கிடையாது. ஏன் நல்லா சொல்லுங்க, நான் அநாதை கிடையாதுங்க, தேவன். ஆமென். அதுதான் பாருங்க, இதை நம்ம அறிந்து கொள்ளும் போது, தெரிந்து கொள்ளும் போது நமக்கு வந்து ஒரு விசுவாசம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. தேவனுடைய பிள்ளைன்ற உணர்வு வந்தாலே தேவ சமூகத்தில் தைரியமாக ஜெபம் பண்ண தோன்றும், தைரியமாக போக முடியும், தைரியமாக கேட்க முடியும். ஆகதான் நம்ம படித்தோம் இல்லையா, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளோ விவரமாக நம்ம யோவான் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. இவர் தான் பாருங்க கடைசியில் மரித்த ஒரு அப்போஸ்தலன். எல்லாரும் சீக்கிரம் போயிட்டாங்க, நிறைய பேர் சாட்சியாக சீக்கிரம் மரித்தாங்க. இவர் கடைசியாக மரித்த யோவான்.
ஆனால் கடைசியாக மக்களுக்கு என்ன சொல்கிறாரு, நல்லா நம்ம அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நீதிமான்கள் என்ற உணர்வில் நாம் வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளையாக நேசகுமாரனாக இந்த உலகத்தில் வந்தவர். அவருக்கு உள்ளாக இருந்த எந்த நீதி அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போல தேவனுடைய பிள்ளையான நமக்கும் அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்கின்றேன், நீங்கள் பணிவிடைக்காரர்கள் அல்ல, பிள்ளைகள். ஆமென். அடுத்த டாபிக் உள்ள போயிட்டேன். பணிவிடைக்காரர்கள் அல்ல, பிள்ளைகள். தத்து பிள்ளை கிடையாது, பிள்ளைங்கன்னு சொன்னேன். அனாதை பிள்ளைங்க கிடையாது, பிள்ளைங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, பணிவிடைக்காரர்களும் கிடையாது, வேலைக்காரங்களும் கிடையாது. தேவன் நமக்கு அவருடைய பிள்ளை என்கின்ற கனத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ தேவன் நல்லவர் பாருங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு அவர் எவ்வளோ பெரிய ஒரு கிரேடு, எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு மரியாதையை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு அவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய இந்த உரிமை, அந்தஸ்து, ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். பக்கம் சொல்லுங்க, நீங்கள் சந்தோஷப்படணுங்க. சொல்லுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா தேவனே உங்களுக்கு இந்த பொசிஷன், இந்த ஸ்லாக்கியத்தை தேவனே கொடுத்திருக்கிறார், இந்த பாக்கியத்தை தேவனே கொடுத்திருக்கிறார். அதுதான் நம் மகிழ வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், மக்கள் விசுவாசிங்க இதை அநேக நேரத்தில் தெரிந்து கொள்ளாமலே, அறிந்து கொள்ளாமலே வாழ்கிறாங்க. இவங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க தேவனுடைய பிள்ளை மாதிரி இவங்க ப்ரேயர் இருக்காது. இவங்க ஜெபத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்கள்கிட்ட வர்றதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே. சொல்லுவாங்க, நாங்கள் எப்படி ஆண்டவரே உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண, நான் தகுதியே இல்லை ஆண்டவரே. ஏங்க அவர் நம்மை தகுதிப்படுத்திருக்கிறாரு. நம்ம பாட்டு நம்ம வாயை திறந்துட்டு தகுதியே இல்லை. ஏங்க அவர் தகுதி ஆக்கியிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தகுதி வேணும்? அவருடைய பிள்ளைன்ற தகுதியை காட்டில் இந்த உலகத்தில் வேறு என்ன தகுதி உங்களுக்கு வேணுங்க? அவர்கிட்ட வருவதற்கு அவருடைய பிள்ளை என்கின்ற தகுதி காட்டில் வேறு என்ன தகுதி வேணும்? மேனேஜர் முதல்ல மற்ற காரியத்தை கொடுத்தா கூட பிள்ளை என்ற காரியம், இந்த மேனேஜர் மற்ற வேலை செய்கிறவங்க எல்லா காரியத்தையும் விட ரொம்ப ஒரு க்ளோஸ், ஒரு நெருங்கிய ஒரு உறவு, ரிலேஷன் எதை காமிக்குது என்று சொன்னால் பிள்ளை என்ற அந்த ஒரு காரியம் மட்டும்தான் ஒரு க்ளோஸ், நெருங்கிய ஒரு ஐக்கியத்தை உறவையும் காண்பிக்க முடியுமே ஒழிய வேறு எந்த உறவும் காண்பிக்கவே முடியாது. ஆமென். ஆனால் நம்ம தகுதியே இல்லை ஆண்டவரே உங்கள்கிட்ட வருது. நேரம் நம்ம வாயை திறந்து நம்ம தான் கொஞ்சம் நம்ம யாருன்றது அறியாமல் இருக்கிறோம். நம்மளை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு வரோம். ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புழு ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு தூசி ஆண்டவரே, நான் ஒரு ஒன்றுமில்லாதவன் ஆண்டவரே, நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன் ஆண்டவரே. இதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லலான் இருக்கிறேன். இதை கொஞ்சம் விலாவாரியாக உங்களை எடுத்து பேசணும் வரேன். ஏன்னா நிறைய பேர் ஜெபம் அதுவாக தான் இருக்கும். அவங்களுக்கு அதில் சொல்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். ஏதான் சந்தோஷம்? நாங்கள் குப்பைன்னு சொல்கிறதுல சந்தோஷமா, தூசின்னு சொல்கிறதுல சந்தோஷம், புழுன்னு சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாருங்க, ஏங்க இப்படி ஜெபம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க உடனே சொல்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இப்படி தானையா ஜெபிச்சாரு. நாங்கள் யாருடைய மாடலை ஃபாலோ பண்ணுறோம்? ஆபிரகாமுடைய மாடலை ஃபாலோ. நீங்கள் என்ன தப்பாக சொல்கிறீங்க? தூசின்னு சொல்கிறது தப்பா? ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். பழைய ஏற்பாடு காலத்தில் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? தூசியும் சாம்பலும் என்று ஒரு வார்த்தை, நான் தூசியும் சாம்பலும் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஏன் ஆபிரகாமே, உனக்கு மண்டையில் ஏறலையா? கடவுள் உன்னை எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? அவருடைய சாயலில் உண்டாக்குன நீ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைலாம் பேசலாமான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் என்கிட்ட நீங்கள் என்னை திட்டுறதை நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் எங்களை சொல்கிறத காட்டிலும் நீங்கள் யாரை கேட்கணும்னுவீங்க? ஆபிரகாம்ல போய் கேட்கணும். அவர் தானே சொன்னார் தூசியும் சாம்பலும் சொன்னார். ஆகவே நாங்களும் என்ன பண்ணோம்? தூசி, புழு, குப்பை, தூசிலாம் நாங்கள் ஜெபத்தில் பயன்படுத்துகிறோம் என்று பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, கவனமாக கேளுங்க. இதை டீல் பண்ணணும், டீல் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நம்முடைய ஜெபத்தில் நம்மை பற்றி ரொம்ப மட்டமாகவே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். கவனமாக கேளுங்க. ஆபிரகாம் அப்படி ஜெபித்தது உண்மைதான், 100க்கு 100 உண்மை. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஆபிரகாம் ஜெபித்த நான் தூசியும் சாம்பலுமா இருக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணது உண்மைதான். ஆனால் ஆபிரகாம் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளை என்கின்ற நிலையில் இருந்தது இல்லை. விஷயத்துக்கு வரேன், கவனமாக கேளுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தை வாழ்ந்த இவர் மட்டும் இல்லைங்க, ஆபிரகாம் மட்டுமல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த தேவ மனிதர்களும் பக்தர்களும் பரிசுத்தவான்களும்
அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்தஸ்து, உரிமை, ஸ்லாக்கியம். ஏன் ஆதாம் பாவம் செய்த உடனே அன்றையிலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. யாருமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. இப்போ ஏன்னா அது இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள் என்ற ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தார். அங்கேருந்து பிசாசுன்னா அடுத்த என்ன, இன்றைக்கு ஆதாம் பிசாசுக்கு தன்னுடைய தேவன் கொடுத்த இடத்தை விற்றானோ அன்றையிலிருந்து பிசாசு அவங்க தகப்பனாக இருந்து அவங்கள நடத்த ஆரம்பித்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நடக்கின்ற ஒரு பெரிய அற்புதம் என்னென்னா, பிசாசின் குடும்பத்தில் இருந்தோம்னா மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் தேவ குடும்பத்தில் போய் ஜாயிண்ட் ஆகிடுறோம், இணைந்து விடுகின்றோம். என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கணும் நடந்த ஒரு பெரிய அற்புதம், நீங்கள் இயேசு கிறிஸ்து குடும்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது தான். பிசாசின் குடும்பத்தில் இருந்தோம் ஒரு நாள், ஆகவே தான் அவனுடைய சேட்டையை பண்ணிட்டு இருந்தோம். சில பேர்லாம் பார்த்தாலும் சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா பிசாசு மாதிரியே இருக்குதுங்க, கோவப்படும் போது திட்டும் போது அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்படியே கேமரா பிடிச்சி காமிச்சிடலாம் போல, அப்படியே டெவிலுங்க, அப்படியே பிசாசுங்கன்னு வாங்குவாங்க. நான் சொல்கிறேன், இப்போ நம்ம எந்த குடும்பத்தில் தேவன் பிறப்பித்திருக்கிறார் என்றால் அவருடைய குடும்பத்தில் பிறப்பித்திருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யாரும் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படவில்லை. பக்கத்தில் நல்லா சொல்லுங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாரும் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படவில்லை. ஓகேவா? சரி, இப்போ எபிரேயர் போங்க சார், 3:5 படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 3:5 திருப்பிக் கொள்வோம், எழுதி கொள்ளுங்கள். 3:5 படிங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆபிரகாம் பார்த்தோம், மோசையை பார்க்குறோம். ஆபிரகாம் திரும்ப வருவேங்க. இந்த ஆபிரகாம் தானே ஸ்டார்ட் பண்ணி வச்சார், தூசி சாம்பல் குப்பை புழு இதெல்லாம் அதை பிடிச்சிட்டு தானே கிறிஸ்தவ உலகம் போயிட்டு இருக்குது. ஆகுதான் நான் சொன்ன இல்லையா, வியாக்கியான விதி இருக்குது. அது அவர் சொன்னது பிடிச்சிக்கணுமா, மற்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்குது என்றதை கவனிச்சுட்டு அவர் சொல்கிறத எடுத்துக்கலாமா வேண்டாமன்ற நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், நீங்கள் தான் முடிவு பண்ண வேணும். நான் உங்கள் கையில் தான் விட போகிறேன். இல்லைங்க நான் ஆபிரகாம் பண்ணலாம் ஜெபத்தை பிடிச்சிக்க போகிறேன்னா, இல்லை மற்ற இடத்துல சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை நான் பிடித்து கொள்ள போகிறேன் என்பதை நீங்கள் தான் இன்றைக்கு முடிவு செய்யணும். 3:5 படிங்க பார்க்கலாம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். போதும். மோசே கொடுக்கப்பட்ட கிரேட் என்ன, ஸ்லாக்கியம் என்ன? அவர் பணிவிடைக்காரன். சொல்லுங்க, பணிவிடைக்காரன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மோசே. ஏன்னா யூதர்கள் மோசே ரொம்ப பெரிய ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கெல்லாம் மோசே அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அங்கே தான் சொல்கிறாரு, மோசே கூட யார் தெரியுமா, அவன் பணிவிடைக்காரன் தான். அவனுக்கு பேரே பணிவிடைக்காரன், வேலைக்காரன். திரும்ப சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த எல்லா ஆட்களும் பரிசுத்தவான்களும் வேலைக்காரர்கள். ஏனென்றால் அவர்கள் நீதிமான்களாக எண்ணப்பட்டார்களே ஒழிய அவர்கள் யாரும் நீதிமான்களாக ஆக்கப்படவில்லை. திரும்ப நான் சொல்ல நீதிமான்களாக எண்ணப்பட்டார்கள். சொல்லுங்க, எண்ணப்பட்டார்கள், நீதிமான்களாக்கப்படவில்லை. ஆமென். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையின் கீழாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். புரிஞ்சுங்களா? நமக்கு பெரிய கிரேடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பழைய உடன்படிக்கையின் கீழ் யாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவருடைய பாவங்கள் கழுவப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாருடைய பாவம் எப்படி கழுவப்பட்டுச்சா? கழுவப்படலை. எல்லாருடைய பாவமும் டெம்பரரியாக மூடப்பட்டுச்சு. புரிஞ்சுங்களா சொல்கிறேன்னு? எந்த ரத்தத்தினால்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஒவ்வொரு முறை என்ன பண்ணணும்? ஆட்டுக்குட்டி அடிக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் நிமித்தமாக தான் இவர்கள் தேவன்கிட்ட கிருபையை, தேவ இரக்கத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தேவன் நம்மை நீதிமான்களாக்குனது மட்டுமல்ல, அவருடைய சுபாவத்தையே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் மேன்மை என்ன? படிப்போம், படிங்க. எசேக்கியேல் 36:20 படிங்க பார்க்கலாம். புதிய உடன்படிக்கையின் மேன்மை என்ன? எசேக்கியேல் 36:20. அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போன போது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். மன்னிக்கவும், அந்த வசனம் இல்லை, 26 20 சொல்லிட்டு 26 படிக்க பார்க்கலாம்.
உங்களுக்கு அதுலேயே தான் 26 20 படிச்சிங்க, இப்போ 26 படிக்க சொல்கிறேன். 36 26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்குது கொடுப்பேன். எப்போ நடந்த விஷயம்? புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கையின் கீழாக நடக்க போகின்ற காரியத்தை எசேக்கியேல் அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக பழைய உடன்படிக்கையின் கீழாக இருந்துக்கிட்டு புதிய உடன்படிக்கையின் மேன்மையை பற்றி பேசிட்டு வர்றார். புதிய இருதயம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகுதான் பாருங்க, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன் இதயத்தை கேட்கிறார்? இதயத்தை அவர்கிட்ட கொடுக்கும்போது அதை இந்த இதயத்தில் அவர் அந்த இதயத்தை புதுசாக்கி நமக்கு கொடுக்கிறார். புதிய பைபிளில் புறப்பட்டிருக்கிறது நவமான இதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. அப்புறம் நம்முடைய இருதயம் பாவமும் துன்மார்க்கமும் பிசாசின் சுபாவமும் அகற்றப்பட்டு புதிய சுபாவம் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் பழைய உடன்படிக்கையில் இருக்கிற மக்களுக்கு யாருக்கும் இப்படி சொல்லப்படவில்லை. கவனமாக கேளுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் எங்கே நிறைவேறிச்சு தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டில் தான் நிறைவேறிச்சு. யார் மேலே? இயேசு மேல் நிறைவேறினது. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும்போது, திரும்ப சொல்கிறேன், அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து வாக்கு தத்துவங்களும் ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நிறைவேறும் என்பது உண்மையான நிஜமான சத்தியமான ஒரு விஷயம். ஆகவே தான் பாருங்கள், இன்றைக்கு விசுவாசிங்க தங்களை ஆபிரகாமோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. அதாவது சில விஷயங்கள் அதாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்றெல்லாம் பேசும்போது அந்த ஆசீர்வாதங்களை பற்றி பேசும்போது அப்போ சொல்லுவாங்க, ஏங்க அப்போ ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுகிறீங்க. ஆமாம் பேசுகிறோங்க. ஏன் பேசுகிறோம்? எதுக்காக பேசுகிறோம்? கலாத்தியர் 3:13-14 பவுல் என்ன சொல்கிறாரு? மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். காரணம் என்னவென்றால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகி நமக்கு வரும்படி என்று போடப்பட்டிருக்குதே. அப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரியில் செய்து முடித்த, ஏன் கல்வாரியில் நமக்காக அடிக்கப்பட்டாராம்? ஒரு நோக்கம். ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்துவம் பண்ணாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்வில் உண்டாகணுன்றதுக்காக. அதுக்கு ஓகே. ஆனால் இந்த சுபாவம் என்று வரும்போது பழைய உடன்படிக்கையின் கீழாக இருக்கின்ற அந்த சுபாவம் நம்முடைய சுபாவம் கிடையாது. இன்றைக்கு தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். ஆகுதான் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பழைய உடன்படிக்கை மக்களுக்கும் புதிய உடன்படிக்கை மக்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பாருங்கள், இந்த வித்தியாசத்தை இயேசு கிறிஸ்து அழகாக சுட்டி காமிக்கிறாரு. பாருங்கள், கொஞ்சம் படிச்சுட்டு வருவோம். மத்தேயு 11 போங்க பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். மத்தேயு 11:9. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? படிங்க. தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதெப்படி எனில், நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். இந்த இடத்துல யோவான் ஸ்நானனை பற்றி இங்கு பேசப்படுறத நம்ம பார்க்குறோம். 11 வசனம் படிச்சிட்டிங்களா? 11ஆம் வசனம் வரையிலும். ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையை இணைக்கிறார். என்னச்சு பேசுறார்? என்ன பேசுறாருன்ற ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. பரலோக ராஜ்யத்திலே சிறியவன் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதே இல்லைன்றார். என்ன கிரேடு கொடுக்குறாருன்னா, இப்போ பழைய ஏற்பாட்டு முழுக்க எல்லா ஆட்களுக்கும் பிரதிநிதியாக இப்போ யோவான் ஸ்நானனை கொண்டு வந்துட்டு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லா மக்களையும் பெரியவன் யாரு அப்படின்னு சொன்னால் யோவான் ஸ்நானனை கொண்டு நிப்பாட்டுறார். இவன் தான் பெரிய ஆள், எல்லாரை விட பெரியவன். யார் சொல்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவனை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசியும் எழும்பினது இல்லை அப்படின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம யோவான் ஸ்நானன். ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழாக பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக
சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். கவனமாக கேட்டிங்களா? பக்கத்தில் புரிஞ்சிச்சா என்ன சொன்னார்னு சொல்லுங்க. புரிஞ்சிச்சா? திரும்ப விலைக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற எல்லாரையும் கிரேட் பண்ணிட்டே வரும்போது யாருக்கு ஒரு ஹை பொசிஷனை பதவியை கொடுக்குறாருன்னா யோவான் ஸ்நானனை பெருசாக கொண்டு வர்றார். பெரியவன் அவன் தான் பெரியவன். இருக்கிறதுலே பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலேருந்து மல்கியா புஸ்தகம் இருக்கிற எல்லா ஆட்களை எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ண, இவங்க எல்லா ஆட்களையும் யோவான் ஸ்நானன் நிப்பாட்டி வைக்கிறாரு. இதில் யார் பெரியவன்? யோவான் ஸ்நானன் பெரியவன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பரலோக ராஜா சின்ன ஆளை பிடிக்கிறார். இந்த சின்னவன் எடுத்துங்க, இந்த சின்னவன் அவனை காட்டிலும் இவன் தான் பெரியவன் சொல்கிறார். புரிஞ்சுச்சா? இன்னும் புரியல, நான் ஒன்றும் சொல்ல முடியாது உங்களுக்கு. பக்கத்தில் என்ன புரிஞ்சிச்சின்னு கேளுங்க. என்ன புரிஞ்சிச்சு? யாராவது சொல்லுங்க பார்க்க, என்ன புரிஞ்சிச்சு? இது முக்கியம், அதுவே நான் கேட்குறது. இது முக்கியமான ஒரு விஷயம், ஆக தான் கேட்க சொல்கிறேன். என்ன புரிஞ்சிச்சு? நீங்கள் யாரும் ஒரு தெரிஞ்சு சொல்லுங்கப்பா, என்ன புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில் புரிஞ்சிச்சா? கடைசி நான் சொன்னது கடைசியில் எனக்கு புரிஞ்சிச்சா? என்னமோ சொன்னீங்கய்யா. இந்த பக்கம் கடைசியில் புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? நாம் தேவனுடைய பிள்ளைகளானதுனால தேவனுடைய சுபாவத்தை பெற்றிருக்கிறோம். இல்லை, இந்த சம்பவத்திலிருந்து யோவான் ஸ்நானனை காட்டிலும் ரைட், சுபாவம் கரெக்டு. என்ன சொல்கிறேன்? யோவான் தான் பெரிய ஆள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன ஆள். பரலோக ராஜ்யத்தில் ரசிக்கப்பட்டவன் சின்னவங்களாக இருக்கிறோம். ஆனால் சொல்கிறாரு, சின்னவன் கூட பரலோக ராஜ்யத்தில் சின்னவன் இன்னைக்கு ரசிக்கப்பட்டவங்க. சின்னவனா இன்னைக்கு ரசிக்கப்பட்டாள். நீங்களாம் சில பேர் கொஞ்சம் 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசிங்கெல்லாம் வளர்ந்தவங்களாம் இருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு சொல்கிறாரு, இன்னைக்கு ரசிக்கப்பட்டவன். இன்றைக்கு யார் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கணும்? அவன் சின்ன ஆள் தான் பரலோக ராஜ்யத்தில். ஆனால் இன்னைக்கு ரசிக்கப்பட்டவங்க கூட அவனுக்கு முன்னாடி நிப்பாட்டும் போது நீ தான் அப்பா பெரியவன்ற. ஹலோ, இப்போ அது புரிஞ்சிச்சிங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்றீங்க? சரி, எத்தனை புரியலன்னு சொல்கிறீங்க? புரியலன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் புரியல? உங்களை தனியாக டீல் பண்ணுறேன். எத்தனை பேர் எங்கே புரியல? நான் கேட்பேன், எழுந்துச்சு பக்கத்தில் வந்து கேட்பேன், என்ன புரிஞ்சிச்சுன்னு கேட்பேன். புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம், புரியலனாலும் சந்தோஷம். ஏன்னா முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்காட்ட என்ன சொன்னாலும் கொஞ்சம் சொல்லுப்பா, இனிமே நீ பெரிய ஆளுன்னு சொல்கிறாரு, அதை கொஞ்சம் விலைக்கு சொல்லுப்பா. என்னப்பா பெரிய ஆள் கேளுங்க இல்லையா? மற்றவங்கள்ட்ட கேட்க கூச்சப்படுறீங்களா? நான் 2 நாளில் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் திரும்ப என்ன பண்ணுங்க, உட்காந்து திரும்ப பாஸ் நிப்பாட்டி இப்போ முன்னாடி போயிட்டு வந்து ரிவைண்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். வந்து நீங்கள் தான் பெரியவர்கள். ஆமென். அதாவது புதிய உடன்படிக்கையின் கீழாக இருக்கிற ஒரு சாதாரண விசுவாசியே பழைய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆகிய யோவான் ஸ்நானனை விட பெரியவன் என்ற ஒரு அந்தஸ்தை, ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். கவனமாக கேளுங்க. அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, ஏங்க யோவான் ஸ்நானன் எங்கே இருக்கிறாரு? மத்தேயு புஸ்தகத்தில் தானே இருக்கிறாரு. அவர் எப்படிங்க பழைய ஏற்பாட்டு ஆளுன்னு சொல்கிறீங்க? பழைய ஏற்பாடு மல்கியாவோட முடிஞ்சு போச்சு இல்லை? சில பேர் இன்னைக்கு மக்கள் கேட்குற, ஏங்க பழைய ஏற்பாடு எங்கே முடியுது? அவங்க நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நிறைய பேருக்கு பழைய ஏற்பாடு எங்கே முடியுதுன்னா எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம், அது உங்களுக்கு தெரியாதா? மல்கியாவோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் போங்க அப்படின்னு வாங்க. சொல்ல போனால் பழைய ஏற்பாடு மல்கியாவோடு முடியவில்லை. பழைய ஏற்பாடு முடிகிற ஒரு இடமே யோவானோடு முடியுது. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு ஆளு, யோவான் ஸ்நானன் பழைய ஏற்பாட்டு மனிதன். பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை எங்க முற்று பெறுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழும் போது பழைய ஏற்பாடு முற்று பெற்று புதிய ஏற்பாடு உயிர் பெற, புதிய உடன்படிக்கை உயிர் பெற ஆரம்பிக்குது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை பானம் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாசமும் செய்யறோமா? என்ன செய்யறோம்? ஒவ்வொரு மாசமும் திருவிருந்து எடுக்கும், முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து எடுக்கும்போது என்னத்தை நினைவு கூற சொல்றார் ஆண்டவர்? ஏன்பா, நீ புது உடன்படிக்கையினால், நீ ஒரு புது உடன்படிக்கையின் மனிதன். இந்த தகுதி, இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம் உனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாக உனக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை நினைவு கூர், அதை நினைச்சுப்பாரு என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாதமும்
புது உடன்படிக்கை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் திருவிருந்து என்ற ஒன்றை திருச்சபையிலே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படியாக செய்யுங்கள். புது உடன்படிக்கை நினைவு கூறும்படியாக செய்யுங்கள். உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக செய்யுங்கள். அப்படி என்றால் அதுவரை வாழ்ந்த எல்லா மக்களுமே யார் என்று சொன்னால் பழைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்தவர்கள் தான். புரிஞ்சிச்சா? பக்கத்துக்கு புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. இது புரிஞ்சிச்சா? இதெல்லாம் பெரிய பெரிய பைபிள் காலேஜில் டீச் பண்ணுற டீச்சிங் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ நினைக்கலாம், ஐயா இதெல்லாம் படித்தவங்களுக்கு சொன்னால் பரவாயில்ல, எங்களுக்கு போய் சொல்கிறீங்களே என்ன சில பேர்லாம் நீங்கள் என்ன தைரியத்திலேப்பா நீ இங்கே படிக்காத ஆளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். ஆகதான் தைரியமாக பேசுகிற சில விஷயத்தெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா, சில கஷ்டமான காரியத்தெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேசி கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நான் சொல்கிற விஷயத்தை உங்களுக்கு புரியும்படி அவர் உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் பேசினாலும் இன்னொருத்தர் உங்கள் காதில் இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமாம்மா இது கரெக்டு தான், இதை ஏற்றுக்கோ, இதை உள்ளே கொண்டு போய் இதை வச்சுக்க, இதை புரிஞ்சிக்க, இதான் உண்மை, இதான் சத்தியம், இந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும் என்பதெல்லாம் பற்றி உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை பெரியவனாக எண்ணப்பட்டவன் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவுக்கு முன்னோடி. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எலிசபெத்துன்னு ஒரு அம்மா உண்டானாங்கல்ல, அந்த அம்மா 6 மாதம் கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்ம மரியாளம்மா பார்க்க போனாங்கல்ல. மரியாளம்மா பார்க்க போகும்போதே இந்த அம்மாவுடைய சத்தத்தை கேட்ட உடனே நம்ம கிறிஸ்மஸ் நாட்களில் படிக்கிறோம்ல, எல்லா கிறிஸ்மஸ்லையும் படிக்கிறோம்ல, இந்த வார்த்தையை படிக்கிறோம்ல, என் ஆண்டவனுடைய தாயார் என் வீட்டுக்கு வந்து எவ்வளோ பாக்கியம், உங்கள் சத்தத்தை கேட்டனுமே என் வயிற்றுக்கு குழந்தை டான்ஸ் ஆனிச்சு, துள்ளி இருந்துச்சு அப்படின்றாங்க. பாருங்க, யாரு? நம்ம எலிசபெத் அம்மா. யோசிச்சு பாருங்க. அதுதான் யோவான் ஸ்நானன் பிறப்பு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பிறந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானன் மனதிரும்புதலை குறித்து பிரசங்கித்தார். தேவன் யோவான் ஸ்நானனை மிக மிகப்பெரிய வல்லமையாக தேவன் பயன்படுத்தினார். ஏராளமான மக்கள் அன்றைக்கு மனம் திரும்பினார்கள். யாருடைய பிரசவத்தை கேட்டு தெரியுங்களா? யோவான் ஸ்நானனுடைய பிரசவத்தை கேட்டு. படிப்போம், லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் போங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது போதும். சகரியாவின் குமாரனாகிய, சகரியா யாரு? எலிசபெத்துடைய கணவர். நம்மளுடைய சொன்ன இல்லையா, மரியாள் யார்கிட்ட போனாங்க? கற்போதியான அங்கே போகிறாங்க. எலிசபெத் யாரு? சகரியாவுடைய மனைவி. இப்போ சகரியா யாரு? யோவான் ஸ்நானனுடைய அப்பா. புரியுதுங்களா? இப்போ சகரியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்கள் இடைப்பட்ட காலம் என்று சொல்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஆலயம் இருந்தது, பலிகள் இருந்தது, ஆராதனைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் தேவன் இல்லை. யோசிச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஏகப்பட்ட இடத்துல சபைகள் இருக்குது. எல்லம்பில் எடுத்தால் இங்கேயே 40 சபை இருக்குது, 40 மேலே இருக்கும் போல். குட்டி குட்டி பாஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. யோசிச்சு பாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆலயம் இருக்குது, பாஸ்டர் இருக்கிறாங்க, பைபிள் இருக்குது, பிரசங்கமும் பண்ணுறாங்க. அதே போல் தான் பாருங்கள், இங்கேயும் எல்லாமே இருக்குது. பாருங்கள், அந்த காலத்தில் அன்னா, காய்பா பிரதான ஆசாரியராக இருந்த காலத்தில் இவங்களாம் ஹை பிரீஸ்ட்னா பெரிய ஊழியக்காரங்க வாயு அப்படி இல்லை, இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஊழியக்காரங்க. அவங்க பெரிய ஹானரபிள் பர்சன். கவனமாக கேளுங்க. அவர்களுக்கு கிடைக்காத ஒரு தேவனுடைய வார்த்தை இங்கு யோவான் ஸ்நானனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது.
யோசிச்சு பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட மனிதன், தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஒரு மனிதன். அது மட்டுமல்ல, இந்த தீர்க்கதரிசியின் மூலம் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக வேதத்தில் பார்க்குறோம். மத்திய புஸ்தகம் போவோம், 3ஆம் அதிகாரம் போங்க. அங்கேயும் 3ஆம் அதிகாரமே போய்க்குங்க. 3ஆம் அதிகாரம் நானே படித்தேன், கொஞ்சம் நேரம் வேகத்தில் போடுறதுனால நானே படிக்கிறேன். 5லிருந்து படிக்கிறேன். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஏன் இதை பற்றி பேசுறேன்னா, யோவான் ஸ்நானன் எவ்வளோ கிரேட் பர்சன், எவ்வளோ பெரிய ஒரு ஆள். யோசிச்சு பாருங்க, மற்ற எந்த தீர்க்கதரிசியிலும் செய்யாத ஒரு அற்புத அதிசயம் இவர் மூலம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நாட்களில் பாருங்க, எந்த மீடியாவும் இல்லை, இந்த மாதிரி வீடியோ கிடையாது, யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, டெலகிராம் கிடையாது, இன்ஸ்டா இல்லை, எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எருசலேம் நகரத்தார் யூதேயா தேசத்தார் அனைவரும் எங்கே ஆஜராயிட்டாங்கன்னா, நம்ம ஆள்கிட்ட ஆஜராயிட்டாங்க. யாரு? யோவான் பிரசந்த கேட்க எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. பைபிள் போட்டிருக்குதா? அனைவருன்ற ஒரு வார்த்தை இருக்குதா? எங்க போட்டிருக்குதா? 5ல் எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய். அப்பனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல எப்படி இருந்திருக்குன்னு. அதாவது எருசலேம், யூதேயா, அதுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் கிட்டத்தட்ட ஊர் கிட்டத்தட்ட அங்கேயும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தாங்க நம்ம யோவான் ஸ்நானன். பிரசங்கம் பண்ணுறாரு, எல்லாரும் இதயத்தில் குத்தப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம். நீங்களாம் பாருங்கள், அதிகாரிகள்லாம் சர்ச்சைக்கு வருது கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், அதிகாரிகள்லாம் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வராங்க. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் என்ன பண்ணோம், வா வந்து ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். வந்து பெரிய மனுஷன். ஆக வந்து இயேசு இவரை தான் ரொம்ப கிரேட் பண்ணி பேசுகிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள்ல, பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளையே பெரியவன் இவன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கைகளாக பரலோக ராஜ்யத்தில் சிறியவன், சின்ன ஆள்னு சொல்லக்கூடிய ஆள் யோவான் ஸ்நானன் சொல்லக்கூடிய பெரிய ஆளை விட இவன் பெரியவன்றார். ஆமென். புரிஞ்சுச்சா? தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரு? புதிய உடன்படிக்கை கூட ஒரு ஆளாக பார்க்குறாரு. வந்து ஏனென்றால் ஏன் பெரிய, நம்மளை ஏன் பெரிய ஆள்னு சொல்கிறார் ஆண்டவர்? இன்னும் யோவான் எவ்வளோ பெரிய மனுஷன்ப்பா. 400 வருஷத்துக்கு பிற்பாடு தேவனுடைய வார்த்தை உண்டான ஒரு மனுஷன், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிருக்குதே. எவ்வளோ பயங்கரமாக தேவனுடைய வார்த்தையை ஒரு அறிவித்த மனிதனாச்சே. முழு தேசத்தார் யாவருமே வந்து இவன்ட்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆளாச்சே. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மையும் அவனை நிப்பாட்டிட்டு யார் பெரியவன்னு சொன்னா, இன்னைக்கு என்னைய பார்த்து நீதான்ப்பா பெரிய ஆள்னு சொல்றாரு. ஹலோ, இப்போ கூட சொல்கிறோம் கேளுங்க, திரும்ப ரிப்பீட் திரும்ப வந்து இந்த டைம் ட்ராவல்னு சொல்கிறாங்க பாருங்க. டைம் ட்ராவல் நம்மளை கொண்டு வந்து இப்போ நம்ம யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுற அந்த இடத்துல போய் நிப்பாட்டி வச்சிங்கன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், யோவான் ஸ்நானன் நிப்பாட்டிங்க பாரு, யோவான் ஸ்நானன் காட்டில் பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்களாக இருக்கிறோம், அவனை காட்டில் இவங்க தான்ப்பா பெரியவர்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவ ராஜ்யத்தில் புதிய உடன்படிக்கையின் கீழாக நாம் ரட்சிக்கப்பட்டது போல பழைய ஏற்பாடு காலத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை. அவங்க ஏன் நாம் ரட்சிக்கப்பட்டது போலனா என்ன சொல்கிறேன், அவர்கள் எல்லாருமே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நம்ம ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கிடையாது, தேவாட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டது போல இருதயம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற பழைய உடன்படிக்கையின் கீழாக வாழ்ந்த யாருக்கும் கொடுக்கப்படவில்லை.
நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாக இருப்பது போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த எந்த பரிசுத்தவானும் தேவனுடைய குமாரனாகவோ தேவனுடைய குமாரத்திகளாகவோ அழைக்கப்படவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேடு பதவி என்னவென்றால் வெறும் பணிவிடைக்காரன், வெறும் ஊழியக்காரன், வெறும் வேலைக்காரன். ஆமென். புரிஞ்சுங்களா? புதிய உடன்படிக்கையாக நாம் தான் தேவனுடைய குமாரர்களாக இருக்கின்றோம். திரும்ப சொல்கிறேன், பழைய உடன்படிக்கைகளாக யாரும் குமாரரும் குமாரத்திலும் கிடையவே. இதுதான் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும், பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் வித்தியாசம். என்னன்னா அவங்க பணிவிடைக்காரர்கள், நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். வேலைக்காரனுக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்க? சும்மா கை தூக்குங்க. நான் வந்து இல்லைங்க, இன்னொங்க உங்கள் 2 பேரும் சொல்லுங்கள், கையை தூக்குங்க. உங்கள் வீட்டில் இல்லை, நான் உங்கள் வீட்டில் இல்லை, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் நீங்கள் எஜமானா இருக்கிறீங்க, எஜமாட்டியாக இருக்கிறீங்க, சம்பளம் யார் யாரெல்லாம் வீட்டில் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சுருக்கிறீங்க? எங்கள் கையை தூக்குங்க. நல்லா ஒரு 2 பேர் இருக்கிறீங்க. கவலைப்படாது, நீங்களும் சீக்கிரத்தில் வந்துடுவீங்க. எல்லாருமே சொல்லுங்கள், நாங்களும் சீக்கிரம் வந்துடுவோம். சொல்லுங்கள், உங்களால் வேண்டாமா? சொல்லுங்கள், நாங்களும் சீக்கிரம் வந்துடுவோம். எதுக்கு சீக்கிரம் வருவீங்க? நாங்களும் எங்கள் கீழே வேலை செஞ்சு ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஆட்கள் 2 பேர் இருக்கிறீங்க. நான் 2 பேர் வச்சு நான் கேட்குறேன், என்ன தான் உங்கள் வீட்டில் யார் வேலை செஞ்சாலும் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பெரிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. யாராவது வீட்டு வேலைக்காரங்க முன்னாடி நிற்க வச்சு இதான் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? இவங்க தான் பெரிய ஆள், பெரிய ஆள் இருப்பேன்னு சொல்லுவீங்களா? சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் அவங்களே கொடுத்துருவீங்களா? இல்லை. யோசிச்சு பாருங்கள், எந்த வீட்டில் யார் வீட்டில் வேலைக்காரங்களை காட்டிலும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தான் அவர்களுக்கு பெரியவர்கள். புரியுச்சா? எங்க அப்படி தானே பிரதர்? அப்படி தானேங்க? பிள்ளைங்க தான் பெரியவங்க. நான் சொல்கிறேன், நம்ம அப்பா கர்த்தர் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எப்பா பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்து எல்லாருமே வேலைக்காரங்க. இப்போ நீ யாரு? பிள்ளை. அப்ப தேவன் யாரை பெரியவனாக நம்ம பார்க்கிறாரு, கருதுகிறார்னா நம்மை பெரிய ஆளாக கருதுகிறார். ஒரு ராஜாவுக்கு கீழே எந்த பணிவிடைக்காரனாக இருக்கலாம், மிகப்பெரிய பணிவிடைக்காரனை விட அந்த ராஜாவுடைய கடைசி பிள்ளை அந்த மிகப்பெரிய பணிவிடைக்காரனை விட இவன் பெரியவன். ஏன்னா பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்து, மரியாதை வித்தியாசம் இருக்குதா? எங்க வேலைக்காரனுக்கும் பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்குதா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க வித்தியாசம் இருக்குதுன்னு? இருக்குதா? வேலைக்காரங்க வேற, அப்படிதானே? அப்படிதானே பண்றீங்க. வேலைக்காரங்க வேற, பிள்ளைங்க வேற. அதே சொல்றாரு தேவன், பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்தவங்களாம் வேலைக்காரங்கப்பா, அதுக்குன்னு தூக்கி போடக்கூடாது. நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அவங்கள வச்சு நமக்கு நிறைய விஷயம்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழாக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த விதத்தில் தான் நீங்களும் நானும் யோவான் ஸ்நானனை காட்டிலும், ஆபிரகாமை காட்டிலும், மோசையை காட்டிலும், மற்ற பழைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்த மற்ற பரிசுத்த தேவ மனிதர்களை காட்டிலும் நாம் பெரியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் என்ன சொல்றேன், அந்த வேலைக்காரன் ஜெபித்தது போல ஜெபம் பண்ணாத. ஆபிரகாம் யாரு? வேலைக்காரன். வேலைக்காரன் என்ன சொல்லுவான்? நான் குப்பை, தூசி, புழு, அற்பம் ஒன்றுமில்லாத சொல்லுவான். இப்போ சொல்றாரு, நீ வேலைக்காரனை போல. இப்போ சொல்லுங்க, ஆபிரகாம் ஜெபத்தை ஜெபம் பண்ணலாமா வேண்டாமா? புரிஞ்சுச்சா? இப்போ எதுக்காக இவ்வளோ நேரம் மூச்சு போட்டுன்னு இவ்வளோ நேரம் ஏன் பேசுனேன்? ஜெபத்தில் போகும்போது உங்களை கொடுத்த ஒரு அந்தஸ்து, மேன்மை, என்னை நீதிமானாக்கி என்னை அவருடைய பிள்ளையாகவே வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு நீதி என்றதை கொடுத்துருக்கிறார். என்னை பிள்ளையாக்கி நீதி என்ற திராணியை கொடுத்து என்ன சொல்லி தைரியமாக நீ என்கிட்ட வரலாம். பிள்ளைங்க வீட்டில் வரும்போதே கதவை எட்டி வச்சுட்டு உள்ளே வருவாங்க, பட்டாறு தட்டி உள்ளே வருவாங்க. இப்போ நீங்களும் என்ன பண்ணுவோம்? ஏங்க ப்ளீஸ், ஹலோ சார், மேடம் இருக்கீங்களா? நம்மளால என்ன பண்ணுவோம்? இவ்வளோ கேள்வி கேட்கணும். ஆனால் பிள்ளைங்க பாருங்க வீட்டில் மற்றவங்க ஒரு பெல் அடிப்பாங்க, எங்க ஆளுங்க இருக்கான் பார்த்தீங்களா, பட்ட 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 பட்டன்னு காலிங் பெல் அடிக்குவான். இப்போ நீங்கள் அழுத்தினா அவங்களுக்கு என்ன ஆகும்?
ஜென்ரலாக பொதுவாகவே வேற யார் வேகத்தில் வீட்டை வேகத்தில் யார் கதை காண்டுப்பாங்க. இது நம்ம பிள்ளைங்க கதை வேகத்தில் தட்டினா ஏங்க நம்ம பிள்ளைங்க தட்டினா என்ன ஆகுங்க? அவங்க வேலைக்காரங்க, அவங்க ஜபம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழாக நம்ம இயேசு கிறிஸ்துக்குள் கொண்டு போய் வைத்து அவருடைய பிள்ளையாக்கி நீதி என்ற சால்வையை நம்ம கொடுத்து நமக்கு உரிமை சாக்கியத்தெல்லாம் தேவன் கொடுத்துருக்கிறாரே. இப்போ நம்ம அப்படி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? ஆண்டவரே இப்படிப்பட்ட நம்ம ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு திராணியை கொடுத்தீரே, இப்படிப்பட்ட கிருபை உம்முடைய பிள்ளையாக்கினீரே என்ற ஒரு நன்றி மிகுந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்துக்கு நாம் போக வேண்டும். எழுந்து நிற்போம். இதை பற்றி நிறைய பார்க்க போகிறோம் அடுத்த வாரத்துலேயும். இது கிளியர் ஆகணும். இது தெளிவு இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணுற ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பிரசங்கம் பெரிய பெரிய மாநிலங்களில் பிரசங்கம் பண்ண மாவட்டம் மாநிலங்களில் பிரசங்கம் பண்ணக்கூடியதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமென். பாக்கியவான்கள் நீங்கள் எல்லாருமே. தேவனுடைய பிள்ளை அந்த நினைப்பு எப்போதுமே இருக்கணும். எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த எல்லா ஆட்களை விட தேவன் நம்ம பெரிய ஆளாக கொண்டு வந்து வச்சுட்டார், பெரிய ஆளாக்கிட்டார். என்ன அந்தஸ்து? அவருடைய பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்தை வச்சுட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கருத்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, எங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மெய்யாகவே உமக்காக பிறந்தவர்கள் ஆண்டவரே. இது நாங்கள் தத்து பிள்ளை கிடையாது, நாங்கள் அநாத பிள்ளை கிடையாது ஆண்டவரே. உம்முடைய கற்பத்திலிருந்து உருவானவர்கள், உம்முடைய வார்த்தையிலிருந்து உருவானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவில்லாத வித்தினாலே எங்களை ஜெனிப்பித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சட்டப்பிரகாரமாக எங்களுக்கு உரிமை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் நம்முடைய பிள்ளை என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நாங்கள் பிள்ளையாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பிள்ளையாக்கினீரே, நீதியை கொடுத்தீரே, உமக்கு முன்பாக தைரியமாக இருக்கக்கூடிய திராணியை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசி எங்கள் கண்களை திறந்தீரே, உமக்குள்ளாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்களை நீதிமானாக்கினீரே. இந்த நீதியின் தன்மை என்ன? அது பணிவிடைக்காரன் தன்மை அல்ல, அது குமாரனுடைய தன்மை. தைரியமாக உம்மிடத்தில் வரக்கூடிய தன்மை, அந்த குமாரத்தன்மையை, அந்த குமாரத்துவத்தை நீர் எங்களுக்குள்ள உண்டாக்கினீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த கெட்ட குமாரன் தகப்பு உம்மிடத்தில் வரும்போது என்னை கூலிக்காரில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூட நீர் அதை பொருட்படுத்தவே இல்லையே கர்த்தாவே. ஒரு பிள்ளை என்ற ஒரு ஸ்தானம் எல்லாவற்றையும் அவன் இழந்த எல்லா ஸ்தானத்தையும், அந்த பிள்ளை என்ற ஸ்தானம் எல்லாவற்றையும் அவனுக்கு மீட்டு கொடுத்தீரே கர்த்தாவே. நீர் எங்களுக்கு அதை நாங்கள் மீட்டு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, உம்முடைய பிள்ளையாக இருக்கிறதை குறித்து மகிழ்கிறோம். நாங்கள் குப்பை அல்ல, தூசி அல்ல, புழு கிடையாது, ஒன்றுமில்லாதவர்கள் கிடையாது ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அந்த அந்தஸ்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உணர்வோடு நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன். இந்த உணர்வோடு நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதாரம், சமுதாயம் எல்லா காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகள் சிறந்து விளங்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் தகப்பனே. இவர்கள் கீழாகாமல் மேலாகட்டும், வாளாகாமல் தலையாகட்டும், வர 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 விருத்தி அடையட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் தகப்பனே. தெய்வ மகிமை நம்முடைய பிள்ளைகளை சொல்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.